பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தியானிப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச, உலகத்திலே அதிகமாக மனப்பாடம் செய்யப்பட்ட ஒரு பகுதியாக பைபிள் இருக்கு. ஆனால் இந்த முதல் வசனத்தினுடைய ஆழமான அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் நாம் இந்த வாழ்க்கையை பார்க்கும் விதம் மாறிவிடும். இந்த முதல் வசனம் கர்த்தரை குறித்ததாக இருக்கிறது. கர்த்தர் தன்னை பெரிய ராஜாவாகவோ, தன்னை பெரிய ஒரு அதிகாரியாகவோ, தன்னை உலகத்தை படைத்தவனாகவோ இந்த இடத்தில் காட்டாமல் மிக தெளிவாக, மிக அழகாக, மிக அன்பாக தன்னை வெளிக்காட்டியிருக்கிறார். சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் ஏன் மேய்ப்பராய் இருக்கணும்? இந்த உலகத்தில் ஒரே ஒரு உயிரினத்துக்கு மட்டும்தான் எதிர்த்து நிற்க தெரியாது. நாய்கள் பார்த்தோம் அப்படின்னா எதிர்த்து ஏதாவது மனுஷனோ அல்லது விலங்குகளோ வந்தாலும் அது எதிர்த்து குலைக்கும், அதை எடுத்து சண்டை போட முயற்சி பண்ணும். நாய்கள் இருந்து சிங்கம், புலி வரைக்கும் எல்லாமே எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு தன்மையுடைய விலங்குகள். ஆனால் இந்த ஆடுகள் அப்படி இல்லைங்க. இந்த ஆடுகள் மென்மையானது, இந்த ஆடுகள் பயம் உள்ளது, இந்த ஆடுகள் தற்காப்பு கலை தெரியாத ஒரு உயிரினமாக இருக்கிறது. ஆடுகள் அப்படி இருக்கிறதுனாலே ராஜாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு மேய்ப்பர்களை நடத்துகிறவர் அல்ல, ஆடுகளை மேய்க்கிறவர் அல்ல, நானே நல்ல மேய்ப்பன். எனவேதான் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் தாவீது சொல்றார். அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஆளுகை செய்யல, இறங்கி வந்து பாதுகாக்கிற தேவன். ஒரு மேய்ப்பன் என்னெல்லாம் செய்வார்? மேய்ப்பன் ஆடுகளுக்கு தேவையான புல் எங்கே இருக்குன்னு பார்த்து பசுமையான புல்வெளிக்கு நடத்துவார். மேய்ப்பன் ஆடுகளுக்கு அதுக்கே எங்கே தண்ணி இருக்குன்னு தேடி போய் தண்ணி குடிக்க தெரியாது. ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதும் அவராக தான் இருக்கும். மேய்ப்பராக தான் தண்ணி காட்ட முடியும். ஆடுகளுக்கு ஏதாவது ஒன்றுனா பாதுகாப்பு கொடுத்தா தான் ஆடுகள் நல்ல மேயும், நல்ல பாதுகாப்பாக வாடும். ஆடுகளுக்கு சண்டையிட தெரியாது, ஆடுகளுக்கு போராட தெரியாது. எனவே தான் தேவன் எல்லா இடத்துலையும் சொல்கிறார், நீ அமர்ந்திருந்து, நீ தரித்து நின்று, நீ அமைதலாய் இருந்து, நானே தேவன் என்று அறிந்து கொள் அப்படின்னு சொல்றார். இந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு துணையாளராய், நம் தெய்வமாய், நம்மை படைத்தவராய், நம்மை மீட்கிறவராய் இருக்கும் பொழுது நாம் ஏங்க கலங்கணும்? நாம் ஏன் வருந்தணும்? கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். நாம் தாழ்ச்சி அடையோம். God bless you. Have a good day.